சகரியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை. 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். ஆமென். தூதனுக்கு முன்பாக யார் நிற்கிறார்கள் என்றால் யோசுவா நிற்கிறார். யோசுவாவை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இந்த யோசுவா யார் என்றால் பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்டாக இருக்கிறார். அப்போ ஒரு குடும்பத்திற்கும் புருஷனானவன் இஸ் ஹை பிரீஸ்ட், இஸ் a leader, அவர் தலைவராக இருக்கின்றார். அந்த தலைவனுடைய வாழ்க்கையிலே இங்கு பார்க்கின்ற வேளையில இவன் எப்படி இருக்கிறான்னா, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நிற்கின்றான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நாம் தூதனுக்கு முன்பாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன வஸ்திரம் போட்டிருக்கோம்? அழுக்கு வஸ்திரம். குடும்ப தலைவர்கள், தலைவிகள் ஒவ்வொருவருமே கர்த்தர் நம்மை தலைவனாக தலைவியாக உருவாக்கி கொண்டு வருகிறார். அவ்வாறு உருவாக்குகின்ற வேளையில நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக இருக்கின்றோம். 1வது வசனம் வாசிக்கின்ற வேளையில, சாத்தான் அவனுக்கு விரோதமாக அவன் வலது பக்கத்திலே நின்றான். யாருன்னதான்? சாத்தான் எங்க நிக்கிறானா? வலது பக்கத்துல. வலது பக்கத்துல யார் நிப்பாங்க சாதாரணமா கல்யாணத்துல? ஒய்ஃப். ஆமா, ஒய்ஃப் தான் நிப்பாங்க. வலது பக்கத்துல யார் நிப்பாங்க? ஒய்ஃப் தான் நிப்பாங்க. ஆனா இவரு வலது பக்கத்துல யார் நிக்குது? சாத்தான் நிக்குது. அப்போ யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அழுக்கு வஸ்திரத்திற்கு முதலாவது காரணம் என்னவென்றால், அவன் தன் பக்கத்திலே, தன்னுடைய வலது பக்கத்திலே சாத்தானை நிறுத்தி கொண்டிருக்கிறான். சாத்தான் அவன் நிற்குது. ஒருவேளை அது மனைவி ரூபத்தில் அவர் நிற்குதா, அது எந்த ரூபத்தில் அவருக்கு தெரியல. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சாத்தான் வலது பக்கத்திலே நிற்கிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, வலது புறத்துல யார் நிற்க வேண்டும்? சங்கீதம் 45:9 வாசிக்கின்ற வேளையில, அங்கு ராஜஸ்ரீ அவள் பொன்னாடை அணிந்தவளாய் ராஜரீக கம்பீரமாக ராஜாவுக்கு வலது பாரசத்தில் நிற்கிறாள் வாசிக்கிறோம். அப்ப ராஜஸ்திரீ, அப்ப கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் எப்படி பார்க்கிறாங்க? ராஜஸ்திரியாக பார்க்கின்றார். அந்த ஒரு ராஜஸ்திரிக்கு வேண்டிய, மணவாட்டிக்கு வேண்டிய எல்லாத்தையும் அலங்கரித்து அவருடைய வலது பக்கத்துல நாம் இருக்க வேண்டும். நாம வலது பக்கத்துல இருக்கின்ற வேளையில நம்ம பக்கத்துல யார் இருக்கா? சாத்தான் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்முடைய வஸ்திரத்தை அழுக்காக்கும்படியாக. நம்மை ஏதாவது ஒரு வியாதியிலே, பிரச்சனையிலே, ஏதாவது ஒரு மன குழப்பத்திலே பிசாசு என்ன செய்யறாங்க? அடிக்கடி இப்போ நம்ம ட்ரெஸ் நல்லா அயன் பண்ணி எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கோம். அது போட்டு ஒரு 1 hour 2 hour 3 hours அதுக்கு பலபடி அழுக்காயிடுது. எங்கதான் மெயின் அழுக்காகும்? ஆம்பளைங்களுக்கு காலரு, இங்க இந்த இடத்துல நிறைய பேர் கட் பண்ணின்னு போடுவாங்க. என்ன பண்ணின்னு? கட் பண்ணி போடவே கூடாது. நான் டீச் பண்றது கட் பண்ணி போடாது. ஏன்னா இந்த இடம் வந்து மார்க், பெருசா மார்க் கிடைக்கும். 2வது ஃபுல் பண்ணின்னு போட்டா ரொம்ப நல்லது. யூத்துக்கு எடுக்கக்கூடிய ட்ரைனிங், அதை அப்புறம் கொண்டு வந்துடுறேன். எங்கேயோ போடாது ரூட்டுக்கு. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உன்னுடைய அழுக்கு நீ என்னதான் நீ போட்டாலும் அழுக்கு ஆயிடுது ட்ரெஸ். அப்ப அது போல வசனம் நம்ம எவ்வளவுதான் கேட்டாலும், எவ்வளவுதான் வார்த்தைக்குள்ள இருந்தாலும், நான் இந்த சர்ச்சி, நான் அந்த எந்த சர்ச்சா இருந்தாலும் ஏதாவது டஸ்ட் மேல ஒட்டிக்கும். நீ எந்த சர்ச்சில் இருந்தாலும் சரி, நீ பெந்தகோஸ்தாரு, வேகாத கோஸ்தாரு, கேத்தலிக்ல இருந்து எங்கடா இரு, நம்ம மேல என்ன ஆயிடுங்க? தானா அழுக்காயிடும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நானும் யாருங்க? மணவாட்டி. யாருங்க? மணவாட்டி. நம்ம பக்கத்துல தேவ தூதனானவருக்கு முன்பாக நிற்கின்றோம். அப்போ தேவன் தம்முடைய தூதனை எப்பவுமே நம்ம பக்கத்துல வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. நம்ம அவர் பார்க்கின்ற வேளை மணவாட்டியாக பார்க்கின்றார். வலது பக்கத்துல, அப்போ இடது பக்கத்துல யார் இருக்குதுங்க? சியோன் மணவாளனாகிய கிறிஸ்து இருக்கின்றார். அப்ப தேவனுடைய பிள்ளையே, சியோன் கிறிஸ்து நிற்கின்ற வேளையிலே சபையாகிய நம்மை மணவாட்டியாக பார்க்கின்றார். ஆனால் பக்கத்திலே சாத்தானா நம்மள ஏதோ ஒரு காரியம் பண்ணி 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 நம்மளை அழுக்காக்கி, நமக்கு வியாதி பண்ணி, நமக்கு கஷ்டத்தை உருவாக்கி, நமக்கு சோறு உருவாக்கி, நம்ம ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுறோம்.
ஆனாலும் கூட கர்த்தர் அங்கு என்ன செய்கிறார்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து வாசிக்கின்ற வேளையில அவன் வலது பாரசத்தில் நின்றாலும் கூட அவனை குறித்து 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவன் அக்னியினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்றார். 2வது வசனம் வாசிக்கின்ற வேளையில அக்னியில இருந்து தப்புவிக்கப்பட்டவன். அப்போ அழுக்கு எப்படியாவது அக்னியில இருந்தோம்னா, சாங்ஸ் ஆஃப் சாலமன்ல நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிற சுனேமித்தியால் சொல்றார். காரணம் என்னன்னா, என்ன எங்க விட்டுட்டாங்களாம், இப்படிதான் ஆயிடுது. கிச்சன்ல இருக்கவங்க என்னதான் அழகா இருந்தாலும் கிச்சன்ல போனா அது மாறிடும், ஏன்னா வேர்த்து விறுவிறுத்து. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை மணவாட்டியாக அவருக்கு முன்பாக வைக்கிறார். இவனுடைய வாழ்க்கையில அந்த அக்கினி கடந்து வந்தபடினாலே அவனுடைய வஸ்திரம் அழுக்காயிற்று. அல்லேலூயா. நமக்கு பாடுகளும் துக்கங்களும் துன்பங்களும் வருகின்ற வேளையில அதனாலே நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா தான் அழுக்காயிடும், சோர்ந்து போய் ஏதோ ஒரு காரியம் நமக்கு ஆயிடும். ஆனாலும் கூட அந்த அழுக்கு வஸ்திரம் இருக்கின்ற வேளையில அங்க என்ன ஏற்படுகிறது, இவன் அக்னியினாலே தப்புவிக்கப்பட்டவன் என்று அங்க அவனை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அக்னியினாலே தப்புவிக்கப்படுகிறோம், அதனாலே நாம் அழுக்கடைகின்றோம். அல்லேலூயா. அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதனால எந்த குறைவுகள் வந்தாலும் சரி, எந்த சோர்வு வந்தாலும் சரி, நான் யாருக்கு முன்னால் இருக்கிறேன்னு, தேவதூதனுக்கு முன்பாக நிற்கின்றேன். என் பக்கத்தில் யார் இருக்கிறது, கிறிஸ்துவானவர் மணவாளனாகிய கிறிஸ்து இருக்கிறார். நான் யாரு, மணவாட்டியாகிய சபை. நான் யாருங்க, மணவாட்டியாக. அதை நீங்க அறிக்கையிடணும். எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், who I am, நான் யார் அன்று யோசிக்கிறேன். என் வாழ்க்கை அவ்வளவுதாங்க, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படி நாம பேசுவோம் என்றால் நம்முடைய விசுவாசத்திலிருந்து நாம் இறங்கி கொண்டே வருகிறோம். அவிசுவாசிகள். அதுக்காக தான் அடிக்கடி வசனம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்க 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 கர்த்தர் செய்றவங்க பலப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த யோசுவா ஒரு தலைவனாக இருக்கிறான், பிரதான ஆசாரியனாக இருக்கிறான், ஆனாலும் கூட அழுக்கு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அது காரணம் என்ன, அக்னியிலே இருந்து தப்புவிக்கப்பட்டபடியினாலே. அப்ப நமக்கு ஏற்படுகிற போராட்டங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் அது அக்னியாக இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். அதனால என்ன ஆகுதுங்க, சில நேரத்துல நம்ம ட்ரெஸ் அழுக்காயிடுது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அதை அப்படியே விடுகிறது இல்லை. என்ன செய்யறார், 4ஆம் வசனம் வாசிக்கின்ற வேளையிலே தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுகிறார். என்ன செய்யறாரா, நம்ம மேல இருக்கிற நம்ம ட்ரெஸ், ஒரு தாய் நம்முடைய குழந்தையை அலங்கரிப்பது போல கர்த்தர் நம்மை அலங்கரிக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. எனவே எந்த பிரச்சனை இல்லை, எந்த காரியத்துல நாம் அழுக்கடைந்தவர்களாய், சோர்வடைந்தவர்களாய், பலவீனமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி அதுலயே நம்ம நெகட்டிவ்லயே போகாதபடிக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சைட்ல வரணும். யார் பக்கத்துல நிக்கிறேன், ஜீசஸ். அவர் யாரு, பிரைடா பிரைட் ரூமா, மணவாட்டி யாரு, அப்ப அவர் யாரு, அவர் எங்க நிக்கிறாரு, நீங்க எங்க நிக்கிறீங்க, இதெல்லாம் அவங்க கொண்டு வரணும் மைண்ட்ல. கிச்சன்ல என் வாழ்க்கை எல்லாம் ஸ்கூல்ல போய் வேலை செய்யறது, இவரு வேலை செய்யறது, நாடா இதே நம்ம வாழ்க்கை. நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ எந்த வேலையில இருந்தாலும் சரி, மறந்துடக்கூடாது, நான் தேவத்துக்கு. ரெண்டாவது, என் பக்கத்துல இருக்குது மணவாளனாகிய கிறிஸ்து இருக்கிறார். நான் யாரு, மணவாட்டிய சபை. எனக்கு அழுக்காயிடுது, கீழே விழுந்து போறோம், அங்க சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். யார் அனுப்புறாரு, தேவதூதன் ஆர்டர் பண்றாரு, போப்பா அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடு. என்னெல்லாம் முடியாதுங்க, என்னெல்லாம் முடியாது. ஆனால் உன்னை சுத்திகரிப்பதற்கும் உன்னை உருவாக்குவதற்கும் கர்த்தர் நம்முடைய தூதனை உன் மத்தியில் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தூதன் வந்து என்ன செய்யறான் பாருங்க, அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை, the high garments,
உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 61 அதிகாரம் 10 வாசிக்கின்ற வேளையிலே அங்கு மணவாளன் மணவாட்டியை அலங்கரிப்பது போல கர்த்தர் தாமே தம்முடைய சபையை அலங்கரிக்கின்றாராம். மணவாளன் மணவாட்டியை அலங்கரிப்பாங்களா? இல்லை. இந்த அம்மா போயிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பியூட்டிஷியனுக்கு போய் காலையில் சாயங்காலம் தேய்ச்சி கல்யாணத்துக்கு ஓகே, ஏன்னா முன்னால போட்டு புர்காலாம் போட்டு முடிக்கிட்டு இருக்கோம். அதை முடிச்சு ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது பாவமாக இருக்கும். பசி தாகம், மூஞ்செல்லாம் கருத்து போயிட்டு பலன் இல்லாம அழகா இருந்த பிள்ளைய அசிங்கமாக்கிறாங்க. அப்படிதான் அழுக்கடையிறோம். நாம் கண்டதெல்லாம் தீட்டி இது செய்யணும் அது செய்யணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். உன் பக்கெட்டில் இருக்க ஒரு மணவாளனியா, அவர் உன்னை அலங்கரிக்க வேண்டும், அவர் உன்னை அழகுபடுத்த வேண்டும். ஏசா 61:10 அதான் சொல்லுது. நீ பூரித்து மகிழ்ந்து கழிவுறு, மணவாளனே உன்னை அலங்கரிப்பாரியா, அவரே உன்னை என்னை அலங்கரிப்பார். ஜஸ்ட் சப்மிட் யுவர்செல்ஃப். உன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துரு. டோன்ட் டு எனிதிங், ஹி வில் டு. ஒரு சைடுல மணவாளன் இருக்கிறாரு, உனக்கு எதிரில் தேவதூதனானவர் கர்த்தருடைய ஊழியக்காரர் உன்னை நடத்தக்கூடியவர் அங்கே காணப்படுகிறார். அதனால யார் இருக்குது பக்கத்துல? சாத்தான். யார் இருக்குது? அதை மறந்துடாதீங்க. பிசாசு என்ன செய்வான்? ஏதோ ஒன்று நோண்டிக்கின்னு, ஏதாவது பிரச்சனை உருவாக்கின்னு, ஏதாவது வியாதியை கொடுத்துக்கின்னு, ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டே வருவான். அதனால கூட அழுக்கடையலாம். ஆனால் அது பக்கத்தில் யார் இருக்குது? தேவதூதனானவர் இருக்கிறார். யார் இருக்குதுங்க? தேவதூதனார். அவர் வந்து என்ன செய்யறாராம்? அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடும்படியாய் சொல்லுகிறார். அவ்வாறு களைந்து போட்ட வேளையிலே அங்கு என்ன ஏற்படுகிறது? அவனுக்கு சிறந்த வஸ்திரத்தை, நான் அந்த சிறந்த வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள், பின்பு அவனை நோக்கி நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை ரெவலேஷன் 7:14 பார்க்கின்ற வழியில வெண் வஸ்திரம் தருகின்றாராம். எங்க பிள்ளைகளே, நமக்கு அவர் தருகிற வஸ்திரம் அது ஒரு நாள் அழுக்கே அடையாது. அல்லேலூயா. ஒரு சோப்பு பெரிய கம்பெனிக்கு ஒருத்தர் போயிருந்தப்போ அப்போ பெரிய பணக்காரர், நிறைய ஆர்டர் பண்ணலாம், சோப்புலாம் வாங்கலாம். போன வழியில் அங்கே என்ன ஏற்படுது? அப்போ அந்த ஓனர் சொன்னாரா, டைரக்டர் சொன்னாரா, இந்த ஃபோர்மனை கூப்பிட்டு, அப்பா நம்ம எப்படி சோப்புலாம் செய்கிறோம் எல்லாரும் கொண்டு போய் காமிப்பா, கொண்டு போய் காமி, உங்கள் பெரிய ப்ராஜெக்ட் வழியாக நமக்கு நல்ல ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொன்னவொன்னே அப்படி எல்லாத்தையும் காமிச்சு வந்தாராம். காமிச்சு வந்துட்டு பின்னால் கடைசியில் வந்த கெஸ்ட்டு கேட்குறாராம், பிஸ்னஸ் மேன் கேட்குறாராம், ரைட்டுப்பா இந்த சோப்பு இவ்வளோ துணியெல்லாம் வெளுத்துருன்னு சொல்கிறிய, 3 ட்ரெஸ்ஸு மாத்திரம் ஏன் இப்படி இருக்காருன்னு கேட்டார். 3 ட்ரெஸ்ஸு மாத்திரம்? அதுக்கு அவர் சொன்னாராம், நாங்கள் ஒன்லி சப்ளையர், நாட் அப்ளையர். நாங்கள் ஒன்லி சப்ளை பண்ணோம், அப்ளை பண்ண மாட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதாங்க பிரச்சனை. சப்ளை எவ்வளோ வேணா பண்ணுவோம், ஆனால் நமக்கு என்ன செய்ய மாட்டோம், நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். என்னுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் ஜஸ்ட் கோ த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். அவருடைய வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசிங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்கன்னா அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அவர் நம்மை அழகுபடுத்துகின்றார், அவர் நம்மை அவருடைய பார்வையிலே சிறந்தவனாக அவர் தேவ தூதருக்கு நம்மை நிற்க வைக்கிறார். அவரே நம்மை அலங்கரிக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில, யோசுவாவுடைய வாழ்க்கையிலே அவன் தலைவனாக இருந்தான், அவன் ஆசாரியனாக இருந்தான். ஆனாலும் கூட சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கின்றவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க, உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து. எதை நீங்க போறாரா? அக்கிரமம். கிரமம். கிரமமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்கின்றவர்கள் அக்கிரமப்படுகிறோம். ஆனாலும் அவர் அதை அவர் நீங்க செய்து நமக்கு சிறந்த வஸ்திரங்களை அவர் தரிப்பிப்பது மாத்திரமல்ல, அங்கு அந்த 5வது வசனம் வாசிக்கின்ற வழியில சொல்றாரு, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்று மிக அழகாக சொல்லுகிறார். தலையில ஒரு கிரீடம். தலையில ஒரு கிரீடம் யாருக்கு வைக்கிறாங்க? ராஜாக்களுக்கு தான் கிரீடம் உண்டு. அப்ப நீங்கள் நானும் யாருங்க?
ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்தி. பாட்டு மாதிரினா பாடுறோம். மகனாக தெரிந்து கொண்டி என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். அடுத்தது லைன் அது, ராஜாக்களும் நாங்களே. நீ யாருங்க? ராஜாக்களும். சொல்லுங்க யாரு? நான் யாரு? ராஜா கை வச்சா அத மாத்திரம் மண்ட வரும். பைபிள்ல இருக்கதான் எடுத்து போடுறாங்க, நம்ம அதை விட்டு அதை பிடிச்சிக்கிறோம். சரி, அதையாவது பிடிச்சி உணர்றியா? நீ நானே யாருங்க? என் கை ஓட்ட கை மாமா, நீ சமையல் செய்யுமா, எனக்கு வந்து தீஞ்சிரும். என்னவா தீஞ்சிரும்? என் கை ஓட்ட கை, உன் கை நல்ல கையா, ராஜாவுடைய மகன், ராஜாவுடைய மகள்யா. கர்த்தர் உன் கையை அலங்கரிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன் கையை ஆசீர்வாதமான கையை. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த கையை பார்த்தா சொன்னோம், இது ராஜாவுக்கு கையை, இது கொடுக்கிற கையை, இது ஆசீர்வதிக்கிற கையை. இந்த கரத்தில் வியாதிகள் சுகமாகும், பிரச்சனைகள் நீங்கும் என்று உடைய கரத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டணும். அப்ப கிரீடம் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், இப்படி விசுவாச அறிக்கையிட்டு. இங்க யோசுவா யாருங்க? பிரதான ஆசாரியர். யார் அவன்? சொல்லுங்க. லீடர். அவன் யாருங்க? தலைவன். இப்ப நீங்க யாரு? அதான் தலைவன், தலைவி, ராஜா பிள்ளைங்க இல்லையா? we are all leaders இல்லையா? அப்போ நீங்க ராஜா பிள்ளையா இருந்து உங்க தலைமையில யாரா கை வைக்கணுமா? அப்ப என்ன செய்யணும்? அப்படியே போய் தலையை பிடிச்சுக்கிறீங்க. தெரியுதுலாம் டீச்சிங். இதெல்லாம் தான் டீச்சிங்ன்றது. சர்ச்சில் வெறும் பிரசங்கம் தான். ஆனால் கொஞ்சம் டீச்சிங்கோட உள்ளே போயிடுச்சுன்னா, என்ன டீச்சர் ரைட் தான் நான் சொல்கிறது, டீச்சிங்கோட உள்ளே போனால் மண்டையில் ஏறும். வெறும் நீ சும்மா பிரசங்கம் மாதிரி இப்போ லெக்சர் பண்ணனா அது லெக்சர் தான். அது என்ன மெத்தடு? சர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன மெத்தட்ஸ்? 2 மெத்தட், 2 வாரம். ஒன்று கிரீக் மெத்தட், ஒன்று ஹீப்ரூ மெத்தட். கிரீக் மெத்தட் எப்படின்னா, இது அப்படியே படிக்கிறது, மக்கப் பண்ணுறது, மக்கப் பண்ணி எக்ஸாமில் எழுதுறது. இதே என்ன டீச்சர்மா? ஜுவாலஜியா, சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் டீச்சர் அம்மா. கம்ப்யூட்டர் வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? இப்போ வந்துட்டு ஹீப்ரூ மெத்தட், ப்ராக்டிக்கல். எப்படி? இது வந்துட்டு இது போர்டு, இது வந்து இது பட்டன்ஸு, இதை வந்து இங்கே டச் பண்ணோம், ஏஎஸ் டிஎஃப் ஜிஎஃப் செமிகோலன் எல்கேஜே ஹெச்ஜே ஸ்பேஸ் பாரு, இப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்து மாத்திரம் இல்லை, அவனை டைப் பண்ண வைக்கிறாங்க பாருங்க. ப்ராக்டிக்கல் மெத்தட், அதான் ஹீப்ரூ மெத்தட். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவனாய் மாத்திரம் இராதபடிக்கு அதன்படி செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்போ நான் யாருங்க? சொல்லுங்க, நீங்க யாரு? ஹீப்ரூ. வெரி குட். யார் சொன்னது ஹீப்ரூன்னு? வெரி குட் மா, குட் குட். ஹீப்ரூ டாக், வெரி குட். ரெண்டாவது, அதுக்கு முன்னால் நம்ம யாரா இருந்தோம்? ராஜாவுடைய பிள்ளை. யார் பிள்ளை? ராஜா பிள்ளை கை வச்சா போவாதியா? நீ விசுவாசம் பண்ணி பாரு. என் கையில நிக்கத்தே இல்லை காசு. எங்கிருந்து நிற்கும்? எங்கிருந்து நிற்கும்? நிக்காதெல்லாம் ஏன்ட்டு கொடுத்துங்க, நான் நிக்க வச்சு கொடுக்குறேன். உண்மையை சொல்றேன், ஃபேக்ட் சொல்றேன். என் சபையிலலாம் கொண்டாந்து எனக்கு தான் கொடுப்பாங்க, நோட் புக் போட்டு பேர் எழுதி வச்சுருவேன். என் பையனை சொல்லுவேன், பப்பா என்ன பப்பா நீ. அதுக்கு நான் ஸ்ட்ரிச் கிடையாதுங்க. செலவு பண்ண வேண்டியது செலவு பண்ணுவேன். ஆனால் அதை வச்சு சோழணும் மாறுவடிப்பேன். தெரியுங்களா? அவன் பேர் நகைலாம் வச்சுருக்கீங்களா? அதை யார் வச்சுன்னு கேட்கல. நான் அவன்கிட்ட வச்சுருவோம். வைக்கிற நேரத்தில் அவனை திரும்ப செய்வான். அந்த ட்ராயர் எடுப்பான், எடுத்துட்டு அதில் வச்சுட்டு இந்த பேப்பரில் மடிச்சிடுவான். அந்த மஞ்சள் பேப்பரில் மடிச்சுட்டு வச்சுட்டு கண்ணை முடி 2 சொல்லிட்டுவான், உள்ளே வச்சுருவான். அப்புறம் ஏய் இதை நட்டுவே அப்படின்வான். இதெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் நீங்கள் எடுக்க வரீங்க. என்னம்மா காசு இல்லையா? சரி வா 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 சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அதெல்லாம் பிரித்து பார்த்து மறுபடியும் உள்ளே வைப்பான். உள்ளே வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே கை வச்சுட்டு மறுபடியும் சொல்லுவான், நீ போய் திரும்பி வா, நீ போய் திரும்பி வா. கொடுப்பான். அது 1 மாதம் 2 மாதம் மறுபடியும் அது என்ன செய்யும்? இன்னும் 2 நகை சேர்த்து எடுத்துகிட்டு வரும். அதுவும் சொல்லுவான், நீ தனியாக வராத, இன்னும் நாளோட வா. ப்ராக்டிக்கல் மெத்தட். தேவனுடைய பிள்ளைய உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நம்ம அழுக்கு வஸ்திரம் அழுக்காயினே தான் இருக்கும். டெய்லி நம்ம லைஃப் நோ ப்ராப்ளம்.
நான் யாருங்க? மணவாட்டியாகிய சபை. நான் யாரு? ராஜாவுடைய பிள்ளை. நான் எங்க நிக்கிறேன்? வலது வாரத்துல நிக்கிறேன். என் பக்கத்துல யார் நிக்கிறது? அங்கு கிறிஸ்துவாகிய மணவாளன் இருக்கின்றார். எனவே அவர் நிக்கிறபடியினாலே என் அழுக்கு வஸ்திரத்தை நான் எடுத்து போட்டு என்னை அழகா அலங்கரிச்சு தலையில ஒரு ராஜ கிரீடம் வைக்கின்றார். ஏனென்றால் நான் மணவாட்டி, நான் ராஜகுமாரத்தி. உண்மை என்னை கர்த்தர் ராஜகுமாரனாக குமாரத்தியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய சிரசிலே அவர் என்ன செய்யறாரா? அந்த சுத்தமான பாகையை வைக்கின்றார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்போ யார் மேல வைக்கிறாங்கன்னா மணவாட்டி மீது வைக்கின்றார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கின்ற வரையில அந்த இடத்துல அங்கு சாமுவேல் கையில குப்பி எடுத்து அங்கு தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப தாவீதை அபிஷேகம் பண்ணுகின்ற வரையில அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அப்ப அபிஷேகம் என்பது தான் ராஜமுடி. என்னதான் ராஜமுடியதுங்க? அபிஷேகம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் என்றால் என்ன? அபிஷேகம் அந்நிய பாஷையா? நீங்களே சொல்லுங்க பாஸ்டர். நீங்களே ஏன் நடுத்தல் நிக்க வைக்கிறீங்க? நாங்க ஏதோ போறோம் வரோம், நாங்க செல்லுலா இருக்கிறோம். நீங்க நிறைய பேர் இந்த யானை வந்துட்டு இது பிடிச்சிக்கிற மாதிரி குடம் பிடிச்ச கதை தான் அபிஷேகம். அந்நிய பாஷை பேசணும், அபிஷேகம் இது பண்ணும். அபிஷேகம் என்பது கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு குளிக்கிற நேரம் எப்படி குளிப்போம்? முதல்ல எடுத்து தலை மேலே ஊற்றுவோமா? அப்படிலாம் ஊற்றக்கூடாது, ஹார்ட் அட்டாக் வந்துடும். முதல்ல காலில், அப்புறம் அப்படியே மேலே வரணும், கையை நினச்சிக்கணும், எவ்வளோ தூரம் வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முகத்தை கழுவிக்கணும். ஏன்னா அந்த அந்த ஹீட் வந்துட்டு அது இதுவாக காது வழியாக எல்லாம் அப்படியே கண் வழியெல்லாம் வெளியில் போவோம். எடுத்து டபக்குன்னு ஊற்றுறாங்க பாருங்க, ஹார்ட் அட்டாக் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. நம்ம தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அபிஷேகம் என்பது உச்சந்தலையிலிருந்து வரக்கூடியது மாத்திரமல்ல, கீழே தான் வரணும். மேலேயும் அபிஷேகம் இருக்கணும், கீழே தான் அபிஷேகம் வரணும். ஆனால் இந்த யூத மரபின் பிரகாரம் இந்த ஆடுகளுக்கு என்ன செய்வானா, அந்த எண்ணெயை ஒலிவ எண்ணெய் எடுத்து இரவிலே அந்த ஆடுகள் ஒவ்வொன்றா உள்ள விடுகின்ற வழியில் அந்த 2 கொம்புக்கு நடுவில் ஒரு குழிமா இருக்குமா, அதில் அந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றுவாங்க. எதற்காக என்றால் அது பகலில் அது எங்கெல்லாம் காட்டில் மேய்ஞ்சிட்டு வந்துச்சோ, பூச்சி கடி இருந்துச்சுன்னா, விஷ முள் குத்தி இருந்துச்சுன்னா, இந்த எண்ணெய் இறங்குகின்ற வழியில், இரவெல்லாம் இறங்குகின்ற வழியில் காலையில் அது குணமாகி விடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இரவிலே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் என் தலையின் மீது இருக்கட்டும் ஆண்டவரே, என் மீது இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ராத்திரி முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ணிட்டு பட்டீங்கன்னா, பகல்ல எங்கெல்லாம் நம்ம மேய்ஞ்சிட்டு வந்துமோ, இப்படிலாம் நமக்கு அழுக்கு வஸ்திரம் ஆச்சோ, ராத்திரியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி நம்மை சுத்தி இருக்கின்றார். காலையில் நம்ம யாரா மாறிடுறோம்? மணவாட்டியாக மாறி விடுகிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மை, நாம் அழுக்கு வஸ்திரம் தத்திருந்தாலும் கர்த்தர் நம்மை ராஜகுமாரனாக, ராஜகுமாரத்தியாக, அங்கு மணவாட்டியாக, அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்மை நீதிமானாக பார்க்கிறார். கர்த்தர் நம்ம யாரா மாத்திட்டாருங்க? அக்கிரமத்தை நீங்க செய்து நம்ம என்ன சொல்றானா, நான் பெரும் பாவிங்க. என்ன பாவியா? சின்ன பாவியா? பெரிய பாவி. நல்லா இவர் மீட்கப்பட்ட பாவி. என்னவா? மீட்கப்பட்ட பாவி. நீ மீட்கப்பட்ட பாவி, மீட்கப்படாத பாவி, எப்படியா இருந்துக்கோ. அவன் மட்டும் நம்ம எல்லாரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்மம். ஆனால் கர்த்தர் உண்மை என்னையும் பார்க்கின்ற வரையில மணவாட்டியாக, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக, அங்கு வலது பார்த்து நிற்கிறவனாக மாத்திரமல்ல, கடைசியாக நீதிமானாக பார்க்கிறார். ஏன்னா அந்த சிரசிலே அந்த அந்த முடி சூடுகின்ற வழியில, அந்த அபிஷேக தைலம் ஊற்றுகின்ற வழியில வேதம் சொல்றது, நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். எங்க தங்கும் ஆசீர்வாதம்? நீதிமான் யாரு? இப்ப சந்தேகமும் வந்து, நீதிமான் யாரு? நான். சொல்லுங்க, யாரு? நான் யாரு? மணவாட்டி.
நான் யாரு? நீதிமான். நான் எங்க நிக்கிறேன்? வலது பக்கத்துல. நான் எப்படி இருக்கிறேன்? அழுக்க. அதுதான் நம்ம எப்படி இருக்கிறோம்? காலையில சாயங்காலம் வெளில நாய் மாதிரி சுத்திட்டு வந்த உடனே செய்யறோம் வீட்டுல. மா தனி வைமா வச்சு தன்னாதன் ஊத்தி குளிச்சுட்டு அப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவ்வளவுதான் அபிஷேகம். நீங்க ராத்திரி வந்த உடனே முழங்கால் போட்டு அப்படியே அபிஷேகத்தில் இருந்தீங்கன்னா போதும். உங்களை ராத்திரி எல்லாம் அவர் என்ன செய்வாரு? நீ அப்ளை பண்ணாலும் நீ அவர் உனக்கு அப்ளை பண்ணி ரெடி பண்ணி காலையில மனவாட்டியாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. எனவே நீங்கள் நான் யாராக மாறுகிறோம்? நீதிமானாக மாறுகிறோம். நீதிமானுடைய சிரசின் மீது என்ன தங்குமா? ஆசீர்வாதம் தங்கும். ராத்திரிலாம் நீ அபிஷேகத்தில் இருந்துட்டு காலையில வெளியில போற நேரத்துல இதோட போற ஆசீர்வாதம். ஏன்னா வசனம் சொல்லு, நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். சொல்லுங்க, நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். யார் நீதிமானு? அப்போ ரைட்டு. உங்க சிரசு எது? சிரசுனா தலையா? என்ன தலையா சொல்றாங்களா? என்ன தலை, என்ன மண்டையா சொல்றாங்களே. காரணம் என்ன? அதன் மீது ஆசீர்வாதம் தங்கும். அப்ப நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்க வேண்டுமானால் உன் தலைமையில யார் கை வச்சு ஜெபம் பண்ணும்? ஏசப்பா. ஏசப்பா எங்க இருக்காரு? என்னமா? வலது பக்கத்துல இருக்காரு. அப்போ அவரு இப்போ வலது பக்கத்துல இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்ல வரேன். உங்க வீட்டு கார் பேர் என்னமா? நவீன். இப்ப எங்க இருக்காரு? ஊர்ல இருந்தாலும் யாருக்குள்ளே இருக்கிறார்? எனக்குள்ளே அவருக்குள்ளே நான், அவருக்குள்ளே நான், எனக்குள்ளே அவர். புரிஞ்சுங்களா? அப்ப ஏசு எங்க இருக்காரு? அப்ப நான் யாரு? நீதிமான். அப்ப என் தலைமையில யார் கை வச்சோம்? வெரி குட், வெரி குட். யா எங்கே சர்ச்சைக்கு போறாங்களா? எந்த சர்ச்சைக்கு போறாங்க? ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை பிறக்குதே. தெரியுமா அந்த பாட்டு? ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி கிடைக்குதே. கண்ணீரை போல கத்தோலிக்க பாட்டு. காணிக்க இல்லை கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்குள் எம்மையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. அருமையான பாட்டு. எல்லாரும் அழுக்கு வஸ்திரம் தான் போட்டுட்டோம். ஆனால் தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரு? மனவாட்டியாக பார்க்கிறார், நீதிமானாக பார்க்கிறார். நம்முடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கன்னு சொல்றார். அப்ப நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கன்னா என்ன? யார் ஆசீர்வதிக்கணும்? நான் தான். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? என்ன நான் எப்படி ஆசீர்வதிக்கணும்? வெரி குட். அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவர் சமைப்பேன். எல்லாரும் முழங்கால் போயிட்டு உங்கள் தலைமையில கைகளை வைங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பா சுவாமி, நான் அழுக்கு சரித்தவளாய் இருக்கிற ஐயா. ஒருவர் இங்க வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்க தலைமையில கைகளை வைத்து நீங்க செபிக்கலாம். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கூடாரம். நீ ஒரு பிரதான ஆசாரியனாய், நீ ஒரு தலைவனாய், நீ ஒரு தலைவியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்கள் சொல்லலாம் அழுக்கு அக்கிரமக்காரன் சொல்லலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய பார்வையில நீ ஒரு மனவாட்டியாய் இருக்கிறாய், நீதிமானாய் இருக்கிறாய் தேவனுடைய பிள்ளையே. எனவே உடைய நீதியை, உடைய விசுவாசத்தை, நம்பிக்கை, அபிஷேக தைலத்தினாலே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய சுத்திகரித்து நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கன்னு சொல்லணுமா? ஆண்டவரே என் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கட்டும். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கட்டும் ஐயா. என் குடும்பத்திற்கு, என்னுடைய சபைக்கு, நான் இருக்கிற இடத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு நான் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வதிரங்குமே.
தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, நான் கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் சிறிய தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி மாலை வேளையில நாங்கள் அழுக்கு வஸ்திரம் தத்துவதாக இருந்தாலும் நீர் எங்களை அடிக்கடி சுத்திகரிக்கிறீர். ஒவ்வொரு நாளும் சாத்தான் எங்கள் நின்று கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. ஆனால் அவருடைய கரத்தில் எங்களை முழுதுமாய் விட்டு விடாதபடிக்கு நீர் எங்களை மனவாட்டியாக, நீர் எங்களை அலங்கரித்து சுவாமி, நீ ராஜகுமாரத்தியாக நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை சுத்திகரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாய். நன்றி சொல்கிறோம். என்னுடைய கரத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. இதுவரைக்கும் என் கரத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என் கை சரியில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய கரத்தை நீ ராஜகுமாரத்தின் கரமாக, ராஜாவின் கரமாக மாற்றிருக்க நான் நன்றி சொல்கிறேன்ப்பா. இந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அனுபவிக்க உதவி செய்யும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை, வருமானங்களை நீ வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். மீதி துணிகளை எடுக்க கர்த்தர் கிருபை செய்ய சுவாமி. இந்த கருத்துகளில் வேலைக்கு செல்றதுக்கு தாசுமாருக்காக, அவருடைய இணைந்து செய்த அம்மிமாருக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. இங்கிருந்து ஆசீர்வாதம் கடந்து செல்லிருக்கிறோம். ஸ்டெல்லாவின் அப்பாவுடைய கரத்துல தகப்பனாரை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய வசனத்தை இன்னும் ஆழமாய் வளர உதவி செய்யும். இன்னும் அதிகமாய் நாங்கள் கனி கொடுக்க உதவி செய்யும். இன்னும் அதிகமாய் நாங்கள் அலங்கரிக்கப்பட உதவி செய்யாப்பா. நீர் எங்களை அலங்கரிய கனமை மேலாமக்கே எங்கள் ரட்சகர் மீட்பருமாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு தூய ஆவியானவருடைய அநேக ஆசீர்வாதம் நம்ம அனைவரோடும் விடியற்கு நம்முடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை தங்கியிருப்பாராக. ஆமென்.